இல்ல, மழைக்காலம் வேற வரப்போகுது. போன வருஷம் கூட நெல் விளைச்சல் சரியா இல்ல. இந்த வருஷமும் இதே மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் இந்த வருஷமும் அரிசி இல்லாம இருக்கணும். இப்போ நான் என்ன பண்றது? ராமு, ராமு, என்னண்ணே, என்னாச்சு? எதுக்காக கூப்பிட்டீங்க? ஏன் எதுக்குன்னு கேட்காத. எனக்கு இப்போ உடனே மார்க்கெட்டுக்கு போய் ஆகணும். என் வயலை கொஞ்சம் உழுது விட்டுடுப்பா. சொல்லியா பண்ணுவேல்ல? ஆனா என்னோட நிலத்துல. அட, உன்னோடது நாளைக்கு பண்ணிக்கேப்பா. இன்னைக்கு என்னுடைய நிலத்துல வேலை செய்ய. இன்னைக்கு மட்டும் நான் மார்க்கெட்டுக்கு போலன்னா பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடும். அப்படியா சொல்றீங்க? சரி சரிங்கண்ணே, இன்னைக்கு நான் உங்க நிலத்தையே உழுதுடுறேன். அப்படி சொல்லு. நல்ல தம்பிங்கன்னா இப்படிதான் இருக்கணும். நான் கிளம்புறேன்ப்பா, நான் கிளம்புறேன். அவனை முட்டாளா கிட்ட இல்ல. இப்போ வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கலாம். என்னது இது? என்ன இது இப்படி பண்ணிடுச்சு? காக்கா இப்படி பண்ணிடுச்சு. அடரே, சாயந்தரம் ஆயிடுச்சா? வயலுக்கு நாம போகணும். வயலுக்கு போய் நம்ம பார்க்கணும். இந்நேரம் பாதி நிலத்தை உழுதுருப்பான். என்னுடைய வேலையும் முடிஞ்சிருக்கும். அடேங்கப்பா, இவ என்னுடைய முழு நிலத்தையும் உழுது வச்சிருக்கான். அண்ணே, என்ன ஜோது அண்ணே, மார்க்கெட்டுக்கு போன வேலை முடிஞ்சுதா? அது நல்லபடியா தான் முடிஞ்சு போச்சு. ஆனா உனக்கு நன்றிப்பா, ரொம்ப நன்றி. என்னுடைய நிலத்தை உழுது கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இல்ல, அதெல்லாம் விடுங்கண்ணே, பரவாயில்ல. எனக்கு கஷ்டம் வரும்போது நீங்களும், உங்களுக்கு கஷ்டம் வரும்போது நானும் இல்லனா அப்புறம் எப்படி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா ஆக முடியும் சொல்லுங்க? இப்பதான் நீ சரியான விஷயத்தையே சொல்லிருக்க. ரொம்ப சரியா சொன்னப்பா. பக்கத்து வீட்டுக்காரங்க. சரிப்பா சரிப்பா. எப்பா ராமு, வந்து சாப்பிடுப்பா. அதுக்கப்புறமா நீ வயலுக்கு போகலாம். அப்புறம் சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வந்துருப்பா. எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குப்பா. இந்தாப்பா, கொஞ்சமா சாதம் வடிச்சேன், நீ முதல்ல சாப்பிடு. அம்மா, இது நேத்து சாப்பாடு, இது உங்க பங்கு. அப்படின்னா நேத்து நீங்க சாப்பிடவே இல்லையா? ராமு, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா, அதனால நீயே சாப்பிட்ரு. அட கடவுளே, என் மேல கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? அம்மா படுற கஷ்டத்தை என்னால பார்க்கவே முடியல. அட கடவுளே, அம்மா படுற கஷ்டத்தை இதுக்கு மேல என்னால பார்க்கவே முடியாது. என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கிற? அம்மா, என் வாழ்க்கை முடியறதுக்குள்ள பணத்தை என் கண்ணால என்னால பார்க்க முடியுமா? நீங்க கஷ்டப்பட்டு வேலை பண்றத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால பார்க்க முடியல. பாரு ராமு, எல்லாத்துக்கும் நேரம்னு ஒண்ணு இருக்குப்பா. நேரம்னு ஒண்ணு வந்துடுச்சுன்னா நிச்சயமா எல்லாம் சரியாயிடும்பா. என்னைக்கும் பணத்து பின்னாடி ஓடவே ஓடாத. எப்பவும் சத்தியத்தோட வழியிலேயே போகணும். அப்புறம் நீ ஏன் பாப்ப, ஒரு நாள் மேல இருக்கிறவன் உன்னோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்வான். அட பக்கத்து வீட்டுக்காரரே, எங்க போயிட்டு இருக்க? இன்னைக்கு சீக்கிரமா எங்க நிலத்தை உழுதுட்டு அதுக்கப்புறம் நான் மதி சித்தப்பாவோட நிலத்தை உழுவறதுக்காக போகணும். ஆனா ஏன் அவரும் உனக்கு பக்கத்து வீட்டுக்காரரா? அட இல்ல, அது என்னன்னா, உண்மையா சொல்ல போனா மதி சித்தப்பாக்கு வயசாயிடுச்சு. அவரால் வேலை எல்லாம் செய்ய முடியாது. பெரிய முட்டாளியா? எல்லாம் மது சித்தப்பாவுடைய வேலை. நேர்மையா உண்மையா இருந்தா வாழ முடியாது. எங்கன்னா ரோடு நேரா போய் நீ பாத்துருக்கிறியா? ரோடு வளைஞ்சு வளைஞ்சு தானே போகும். அண்ணே, அதெல்லாம் என்னால முடியாது. எங்க அப்பா கொடுத்த நிலத்துல எனக்கு என்ன கிடைக்குதோ அதுவே எனக்கு போதும். அதை வச்சு நானும் எங்க அம்மாவும் எப்படியாச்சும் வாழ்ந்துருவானே. அதோட எங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க, நேரம் வரும்போது மேல இருக்கிற அந்த கடவுள் எனக்கு கண்டிப்பா கை கொடுப்பாருன்னு. எங்க அம்மா மேல இருக்கிறவன் மேல நம்பிக்கை வைக்க சொல்லியிருக்காங்க. நீ இதே பிரமையில இருப்பா. எங்க அம்மா எப்பவும் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு. கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் மேல இருக்கிறவன் உதவி பண்ணுவான். அப்போ உங்களுக்கு தெரியும்.
கடவுளே, ஓ கடவுளே, எங்க அம்மா ரொம்ப கவலையா இருக்காங்க. எனக்கும் கொஞ்சம் பணம் காசு கூட, அதை வச்சு எங்க அம்மாவை நான் கொஞ்சமா வச்சு சந்தோஷமா வச்சுக்கிறேன். கடவுளே, எனக்கு உதவி பண்ணுங்க. இந்தா எடுத்துட்டு போ. என்னுடைய பழங்கள் இனிப்பா இருக்கும். நீயும் சாப்பிடு, அதோட உங்க அம்மாக்கும் கொடுத்துடு. காலையில கண்ட கனவு கண்டிப்பா நிறைவேறும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா நிஜமாவே மேல இருக்கிற அந்த தெய்வம் மேல இருந்து எனக்கு பணத்தை தூக்கி வீசுவாரா? அப்படின்னா அம்மாவுக்கு கொஞ்சமாச்சு சந்தோஷமா வச்சுக்க முடியும். அம்மா அம்மா அம்மா, எங்க இருக்கீங்க? என்ன ஆச்சு ராமு? எதுக்காக இப்படி கத்துற? அம்மா, நான் ஒரு கனவு கண்டேன். மேல இருந்து தங்க துண்டுகள் விழுற மாதிரி கனவு கண்டேன். அதுவும் காலையில கண்ட கனவு. நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, காலையில கனவு வந்தா கண்டிப்பா நிறைவேறும்னு. அப்படின்னா மேல இருக்கிற கடவுள் கண்டிப்பா பணத்தை தூக்கி வீச போறாரு அம்மா. ஏன்னா நீங்க எப்பவுமே பொய் சொல்ல மாட்டீங்கல்லம்மா. அப்படின்னா கண்டிப்பா இது நடக்கும். அப்படிதானம்மா? என்னம்மா சொல்லுங்க. பைத்தியக்கார புள்ள, உனக்கு அப்படி கிடைக்கணும்னு அதிர்ஷ்டம் இருந்தா அது நிச்சயமா உனக்கு கிடைக்கும்பா. இப்ப வந்து முதல்ல சாப்பிடு. என்னப்பா ராமு, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன, ஏதாவது பணம் கிடைச்சிடுச்சா? இல்ல கிடைக்கல, ஆனா கிடைக்க போகுது. என்ன, கொள்ளடிக்க போறியா? நான் கனவு கண்டேன்னு மேல இருந்து தங்க கட்டிகள் என் மேல விழுது. இது காலையிலே கண்ட கனவு. காலையில கண்ட கனவு கண்டிப்பா நிறைவேறும் இல்லையா? என்ன கனவு கண்டியா? நானும் கனவு கண்டேன். உன் மேல தங்க கட்டிகள் விழுற மாதிரி கனவு கண்டல்ல, அதே போல எனக்கு மண்ணு கடியில இருந்து தங்க கட்டி கிடைச்சு. அப்படின்னா நம்ம 2 பேரோட கனவு நிறைவேறும்னு சொல்லுங்க. இது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம். எவ்வளவு நல்ல விஷயம். இவன் பெரிய முட்டாளா இருக்கான். மேல இருந்து தங்க கட்டி விழுதான். காலையில கண்ட கனவு அது கண்டிப்பா நிறைவேறினா நல்லா இருக்கும். என்னாச்சு? அடடா, இது என்னதுன்னு பாத்துருவோம். ஓ, நீ கனவு கண்டியா? நான் கூட தான் கனவு கண்டேன். மேல இருந்து உனக்கு தங்க கட்டி விழுந்த மாதிரி எனக்கு பூமியிலிருந்து தங்க கட்டி வந்தது. அப்படின்னா அந்த தெய்வம் ஜோது அண்ண கனவை நிறைவேற்றிட்டார் போல. இந்த தங்கம் அவருக்கு தான் சொந்தம், எனக்கு இல்ல. சரி, அப்ப நான் கிளம்புறேன். நான் போய் ஜோது அண்ணன் கிட்ட விஷயத்த சொல்றேன். அம்மா சொல்லிருக்காங்க, நேரம் வரும்போது தானாவே எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு. கிடைக்கலன்னா இன்னும் எனக்கு நேரம் வரலன்னு தானே அர்த்தம். ஆனா எனக்கு நேரம் வரும் நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரியும். என்னாச்சு ராமு? காலையில கண்ட கனவு நிறைவேறிடுச்சா? மேல இருந்து தங்க கட்டி விழுந்துதா? இல்ல ஜோது அண்ணே, மண்ணுக்கு அடியில இருந்து புதையல் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வந்த கனவு மாதிரின்னு. அதாவது மண்ணுக்கு அடியில தங்க புதையல் கிடைச்ச மாதிரி. அதனால அந்த புதையல் உங்களுக்கு தான் சொந்தம்.
பாத்தீங்களா, காலையில கண்ட கனவு பளிச்சிருச்சு. ஆமாண்ணே, என்னோட நிலத்துல அந்த புதையல் இருக்கு. நீங்க போய் உடனே எடுத்துக்கோங்க அண்ணே. ஆ, இந்த ராமு என்ன சொல்லிட்டு போறான்? பூமிக்கு அடியில புதையலா? பைத்தியக்காரன் போய் பார்க்கலாமா? அவன் எடுத்துட்டு போகாம என்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டானா? சரியான முட்டாள் பயலா இருக்கான். போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்னப்பாச்சு? எதுக்காக வயல்ல இருந்து திரும்பி வந்துட்ட? அது என்னன்னா, உடம்பு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குமா. என்னப்பாச்சு? ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. இங்க பார்ப்பா, எதுக்கும் கவலைப்படாத. நிச்சயமா ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும். அந்த முட்டா பைய சரியாதான் சொல்லியிருக்கான். சில பேரு முட்டாள இருக்கிறது நல்லதா போச்சு. அவனுடைய நிலத்துல கிடைச்ச புதையலை எனக்கு கொடுத்துட்டான். வாழ்க முட்டாள் ராமு, நீ வாழ்க. நீ என்னைக்கும் பணக்காரனாக முடியாது. வாய்ப்பு கொடுக்கறவன் ஒரு முறை தான் கொடுப்பான். நீ கனவு கண்டுகிட்டே இரு, நான் புதையல் எடுத்துட்டு போறேன். என்ன இது, என்ன இது? ஐயோ, இதெல்லாம் தேனீக்கள். ஐயோ, இதெல்லாம் என்ன ஒரு வழி பண்ணிருக்கோம். இதெல்லாம் விஷ தேனீக்கள். நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். மேல இருக்கிறவர் காப்பாத்திட்டாரு. இந்த ராமு மோசக்கார பையன். இவன் என்ன மாட்டி விட பார்த்தான். இரு இரு, இன்னைக்கு உன் வீட்டு கூரைய ஓட்ட பண்ணி இந்த விஷ தேனீக்களை உன் மேல போடுறேன் பாரு. இருப்பா இரு, இன்னைக்கு ராத்திரி ஆகட்டும். உன்னை இன்னைக்கு என்ன பண்றன்றத பாரு. முழிச்சுக்கிட்டே இருங்க. முழிச்சுக்கிட்டே இருங்க. முழிச்சுக்கிட்டே இருங்க. முழிச்சுக்கிட்டே இருங்க. அம்மா அம்மா, கடவுளோட கருணைய பாத்தியா? மேல இருந்து தங்க மலை பொழியுதுமா. நல்ல நேரம் வந்துருச்சு. என்னது இது, என்னது இது? அட கடவுளே, அப்படின்னா அந்த புதையலுக்கு மேலதான் தேனீக்கள் இருந்திருக்கா? உள்ள தங்க நாணயங்கள் இருந்திருக்கா? ஐயோ கடவுளே, இந்த பானைய கவுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்திருந்தேன்னா, ஒரு முறை பார்த்திருந்தா என் கைக்கு தங்க நாணயங்கள் வந்திருக்குமே. அது என்னை விட்டு போயிருக்காதே. அடடா அடடா, தப்பு பண்ணிட்டனே, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டனே.